போறோம்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்னோட பிறந்த நாள். இன்னைக்கு வந்து ஒருத்தவங்களுக்கு பிறந்த நாள். அந்த ஒருத்தவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா நான் தான். எனக்கு வந்து இன்னைக்கு பிறந்த நாள். என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் 31 என்னோட பிறந்த நாள். இன்னைக்கு வந்துட்டு எப்பொழுதும் வருஷம் எங்க வீட்டுல வந்துட்டு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருவாங்க, கேக் வெட்டிடுவாங்க. அது இல்லாம எனக்கு என்ன வேணும் பிடிக்கும் அப்படிங்கறத ஒவ்வொரு வருஷமும் எனக்கு வந்து செஞ்சு கொடுத்துருவாங்க. அதே மாதிரிதான் இந்த வருஷம் வந்துட்டு உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எனக்கு வந்து இன்னைக்கு வந்து தடவை வந்து நான்வெஜ்லாம் எதுவும் சாப்பிட்ற ஐடியா இல்லை. அதனால நான் வந்து எனக்கு கறி மீன் எல்லாமே கேட்டாங்க. அம்மா வந்து என்ன சமைக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் அதுவும் வேணான்ட்டேன். சாதனாக்கா வந்து படத்துக்கு போகலாம், இல்லை KFC சிக்கன் சாப்பிட போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. ரஞ்சிதாமா வந்து இல்லை பீஸா சாப்பிட போகலாம். ஏன்னா இதெல்லாம் வந்து நான் நல்லா சாப்பிடுவேன். ஏன்னா இது வந்து நாங்கள் எப்பொழுதும் சாப்பிட்றதில்ல, வருஷத்துக்கு ஒரு டைம் இந்த மாதிரி தான் சாப்பிடுவோம். சரி அது பிறந்த நாளைக்கு சாப்பிடலாம். ஏன்னா சரண் இருக்கும்போது நாங்கள் லாஸ்ட்டாக மதுரை போகும்போது படத்துக்கு போனோம். அதோட சரி நாங்கள் இன்னும் போகல. சரி அதனால படத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்புறம் வந்து கோவிலுக்குலாம் போகலாம் நான் நிறைய பிளான் பண்ணேன். அப்புறம் நான் கேட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு நாள் நான் எந்த வேலையவே செய்யாமல் நான் ஃப்ரீயாக இருக்கணும், அம்மா கையில் சாப்பிடணும் அந்த மாதிரி சொல்லியிருந்தேன். அதனால வந்து எனக்கு காலையிலேருந்து இன்னைக்கு வந்து ரெஸ்ட்டு. நான் காலையில் கோவிலுக்கு போகலான்னு இன்னைக்கு நான் தூங்கி எழுந்திரிச்சதே 8 மணிக்கு தான் எழுந்திரிச்சேன். அம்மா தான் காலையில் டீ போட்டு கொடுத்தாங்க. அப்புறம் மதிக்கால சாப்பாடும் அம்மா தான் செஞ்சாங்க. மத்தியானமும் வந்துட்டு என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து சாம்பார் சாப்பிட மாட்டேன், புளிக்குழம்பு பிரியர் தான். எனக்கு வந்து சாம்பார் இந்த இனிப்பு பிடிக்காது. நான் காரம் புளிப்பு இதெல்லாம் அதிகமாக சாப்பிடுவேன். ஆனால் வந்து சரி இன்னைக்கு புளிக்குழம்பு வைக்க வேணா, சரி சாம்பார் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து சாம்பார் வச்சாங்க. எனக்காக ரசம் வச்சு உருளைக்கிழங்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால உருளைக்கிழங்கு செஞ்சாங்க. அதெல்லாம் மதியானம் அம்மா வேலையை முடிச்சிட்டாங்க. அதெல்லாம் அதுலேயும் நான் ஃப்ரீ. அப்புறம் சாயங்காலம் வந்துட்டு சாயங்காலம் நான் மறந்துட்டேன். அம்மா தான் எல்லா வேலையும் செய்வாங்க. சாயங்காலம் டீ போட்டதானே மறந்து டீ போட்டேன். அப்புறமேல அம்மா நீ போட்டம்மா அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வந்துட்டு காலையில் வந்து காலைல கோவிலுக்கு போல, சாயங்காலம் இப்போதான் 6 மணி போல இங்கே பக்கத்தில் உள்ளூர் கோவில் இருக்கு, அந்த கோவிலுக்கு மட்டும் போயிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் இப்போதான் வந்துட்டு கேக் வெட்ட போறாங்க. இன்னைக்கு அதனால வெளியில எங்கேயும் போகல, நான்வெஜ் இல்லை, சாம்பார் தான். அது இல்லாமல் வந்து இந்த சுடிதார் வந்துட்டு எனக்கு வனிதா சக்தி வாங்கி கொடுத்தாங்க. வீட்டில் அக்கா மாமா தான் கேட்டாங்க. எனக்கு வந்து நான் தீபாவளிக்கு எடுத்த 4 டாப்ஸே வந்து நான் இன்னும் போடலை. கிறிஸ்மஸ்க்கு டாப்ஸ் போட்டேன், அதோட சரின்னா அதே இருக்குது. அதனால ட்ரெஸ்ஸாக வாங்கி போட வேணாம் அப்படின்றதுக்காக நானாக வேணான்னு சொல்லிட்டேன். அதனால் எங்கள் வீட்டில் இல்லை. அதனால இன்னைக்கு இப்போ வந்துட்டு எனக்கு கேக் வெட்ட போகிறாங்க. நான் பிறந்த நாள்லேருந்து எப்படி இருக்கேன், என் ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்துட்டு இருக்க டாப்ஸ்லாம் எனக்கு நான் வந்து ஒரு புது பொருள் இருந்தால் அது உடனே போட்டுருணும். அதை வச்சிருந்து இல்லை அடுத்த மாதம் அந்த மாதிரி எனக்கு பிடிக்காது. நான் இத்தனை மாதமே 2 மாதம் வச்சதே பெருசு. சரி காலையில் ஒரு சுடிதார், மதியம் ஒரு சுடிதார், சாயங்காலம் ஒரு சுடிதார் போகலான்னு அதெல்லாம் எதுவும் இல்லை. நான் புது நைட்டி போட்டிருந்தேன். நைட்டி போட்டு இப்போ இது சுடிதார் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இப்போ அடுத்து கேக் வெட்ட போகிறோம். ஃபோன் பண்ண அவன் எடுக்கலை, இங்கே கால் பண்ணேன். அங்கே போய் பாடு, அங்க தட்டு பிரியங்காசி ஹேப்பி பர்த்டே சொல்லு. பை வா கம்மி கை தட்டு 500 ரூபாய் தான். நிஜமா கூடவா? அங்க பாரு, அவனை பாரு, பக்கத்துல போட்டோ எடுங்க. நன்றி. இதே கையோட வெட்டிடு. இது ரஞ்சிதம்மா வீட்டு சார்பா கேக்கு. இது வந்து என் தம்பிங்க நம்ம வீட்டு சார்பா அந்த கேக்கு அது காமிச்சு பிரகாஷ் காது. ஏய் அப்பா வரே.
அப்பி இந்த கேக் வாங்கிக்கோ. கேக் 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 கேக். அம்மா தரேன் வா கொடுத்துருங்க. கேக் 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 கேக்கு கேக்கு மங்கள கேக்கு. அத பாக்குறாங்க. மங்கள ஹாப்பி கொடுங்க. ஹாப்பி ஹாப்பி கேக்கு. ஹாப்பி நியூ இயர். இசாகனே என்ன இங்கிட்ட அங்கிட்ட பரப்பிட்டே வர என்ன பாக்குற? பட பக்கட 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 பக்கட. ஆனந்தமா வாங்க. கந்திரமா. பட பக்கட பக்கட. சின்ன ஒரு தூக்கு தோல்டி. தேங்க்ஸ் மாமா. ஆனந்தம் வந்து எனக்காக வந்து வெள்ளி மோதிரம் வாங்கி கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. தேங்க்ஸ் மாமா. நல்லா இருக்கும். ஒரு விசாகன் அப்பா அம்மாவே கூப்பிட மாட்டாங்க. நீ சித்திக்கு பறிச்சுடுறா. சித்தி குடியா சித்தி குடி. இந்தா இத புடி சித்தி குடி. சிரிப்பா பாரு. பறிக்கிறான். நில்லுங்க. ஏ வாங்க. அத்தை அத்தை. விசாகன் பாருங்க. ஆசீர்வாதம் பண்றியா சாமி? இல்ல. சித்தியில காசு கொடு. சித்தியில காசு கொடு. ஏய் நீ தாரா சித்தி காசு. நானா பறிக்கிட்டீங்களா? நீ பறிக்கிட்டியா? ஏய் கொண்டு அதை கூட எடுத்து அதை எடுத்து கொடுக்கணும். பாப்பா போடுங்க. ஆ பிரகாஷ் தான் பெருசாக எடுத்து வந்தானே. எங்கடா அது? தெரியல என்னன்னு அவன் எடுத்து. சோ இது வந்து இந்த இருப்பா. ஓ குஸ்கா சாப்பிட்டா செரிமானமா? போட்டோ எடுக்கலடா, மறந்துட்டடா. போட்டோ எடு. ம் கேக்கு வேற. ரொம்ப கம்மியா எத்தனை டேப்பு நீ தான் ஒட்டினியா? அடுத்து மாடா அதே பிச்சுடு. தேங்க்ஸ் மம்மி. இது அழகா இருக்கு. நடிக்குது. இது வந்து என்னோட தம்பி, என்னோட பெரிய தம்பி பிரகாசும் கதிரும் சேர்ந்து எனக்காக அமைச்சது. நான் இதை எதிர்பார்க்கவே கிடையாது. என் தம்பி பெரிய மட்டும்தான் இவ்வளவு சின்ன சிரிக்கிறான். நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு யாரும் இப்படிலாம் கிஃப்ட் கொடுத்தது இல்லை. முதல் டைம் எனக்கு போட்டோ வந்துட்டு என் தம்பி தான் கொடுத்துருக்கான். தம்பி வா. என்னோட தம்பி இங்க பாரு. பிரகாசம் கதிரும் பிரிவா இருந்தது இல்ல இது வரைக்கும். அதே எனக்கு சரண் பிரகாஷ் கதிர் 3 பேருமே எப்போதுமே ஒண்ணுதான். நான் எப்பொழுதுமே எல்லாத்துலயுமே சொல்லுவேன்,
சரண் எப்படியோ அதே மாதிரி தான் கதிரும் எங்களுக்கு பிரகாசம். அதனால தேங்க்யூ பிரகாஷுக்கு கதிருக்கும் நன்றி. இங்க பக்கத்துல எங்க பரமேஸ்வரி வந்து வரலன்ட்டாங்க. நான் கூப்பிட்டேன் ஆனா வரலன்ட்டாங்க. பரமேஸ்வரிக்கு பெரியம்மாக்கு எங்க பக்கத்துல அத்தைக்கு எல்லாத்துக்கும் கேக் வெட்டி எடுத்துட்டு போறேன். முடிச்சாச்சு. எங்க ஸ்திக்கு எல்லாத்துக்குமே வந்து கொடுத்தாச்சு. இந்த வருஷம் நிஜமாவே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு நிறைய கிஃப்ட் இந்த வருஷம் கிடைச்சிருக்கு. ஒரு வருஷமும் எனக்கு கேக்கு இதெல்லாம் விட்டு எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த வருஷம் வந்து எனக்கு இந்த போட்டோ கொடுத்தது சொல்ல முடியாத அளவுக்கு நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எனக்கு இந்த கிஃப்ட். அதுக்கப்புறம் நான் வந்து என்ன சாமி கும்பிடுனா எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கோம். நான் வந்து ஆஞ்சநேயர் சாமி தான் ரொம்ப கும்பிடுவேன். நான் அப்பையிலேருந்தே சும்மா ஒரு 2013 வந்து நான் அந்த சாமி தான் கும்பிடுவேன். அது வந்து எங்கள் சிஎன்டி மாமாவுக்கு தெரியும் நான் வந்து ஆஞ்சநேயர் தான் கும்பிடுவேன்னு. அதனால அவர் எனக்கு வந்து பிறந்த நாளைக்கு வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க ஆஞ்சநேயர். நான் இதுக்கு ஒரு நிமிஷம் போட்டுக்காங்க. அழகா இருக்கு ஆஞ்சநேயர். ஏன்னா நான் வந்து ஆஞ்சநேயர்லாம் வந்து ஆஞ்சநேயர் நாடகம்லாம் போட்டால் நான் ரொம்ப வந்து ஆஞ்சநேயர் சொல்கிறதுனால எனக்கு பிறந்தநாள் கிஃப்ட் வந்து 30ஆம் தேதி நேற்றே வந்துட்டு வீட்டுக்கு வந்துருச்சு. சிஎன்டி மாமாவுக்கு ரொம்ப நன்றி. இது வந்து 2வது கிஃப்ட்டு. அடுத்து வந்துட்டு எங்கள் ஆனந்தம்மா வாங்கி கொடுத்தது வெள்ளி மோதிரம். அடுத்து வந்து அப்புறம் வசூல் வந்து 1100 ரூபாய் எனக்கு வந்து வசூல் வந்திருக்கு இந்த வருஷம். அப்புறம் அடுத்து இன்னும் 2 கிஃப்ட் வந்து ரொம்ப ஸ்பெஷலான கிஃப்ட். இது வந்து பாத்தீங்கன்னா இங்க என் ஃபேமிலி ஒருத்தவங்க இருந்தாங்க, அக்கா மாமா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து இப்போ இங்கே இல்லை, வெளியில இருக்காங்க. அவங்க பையன் வந்துட்டு எனக்காக, அவன் சின்ன பையன் தான், 5வது படிப்பான சின்ன பையன். அவன் வந்து எனக்காக வந்துட்டு இந்த கிஃப்ட் வந்து சாக்லேட் வாங்கி நேற்றே வாங்கி ஃப்ரிட்ஜுக்குலாம் வச்சுருந்துட்டு இன்னைக்கு இந்த இதெல்லாம் வந்து செட் பண்ணி எனக்காக கொடுத்துருக்கேன். ஹாப்பி பர்த்டே டு பேபிமா அப்படின்னு சொல்லியிருக்கான். அவன் வந்து என்ன பேபிமான்னு தான் கூப்பிடுவான். ஏன்னா அவங்க அம்மா மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு என்ன பேபிமா கூப்பிடுவான். ஆனால் அவன் அந்த கிஃப்ட் வாங்கி கொடுத்தான். அடுத்து இன்னொரு கிஃப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து என்னோட ஃப்ரெண்டு காவியா. அவள் வந்து இப்போ இங்கே இல்லை, அவள் வந்து வெளியே இருக்கா. ஆனால் அவங்க வீட்டில் வந்து சொல்லியிருக்கா, இந்த மாதிரி வந்து பிரியங்காவுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கா. அதனால அவங்க வீட்டில் வந்து அவள் சொல்லியிருக்கா, இந்த மாதிரி பிரியங்காவுக்கு வந்து நீங்கள் இந்த கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கா. அதனால அவங்க வீட்டில் உள்ளவங்க வந்து எனக்காக, அவள் வந்து இங்கே இல்லை அதனால அவள் இல்லைனாலும் அவங்க வீட்டில் இருந்து எனக்காக இந்த கிஃப்ட்டை கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நான் வந்து பர்சனலாக வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கணுமா, அவங்க வீட்டில் உள்ளவங்களே பார்க்கலாம். ஒருத்தவங்க மட்டும் பார்த்துட்டு மீதி வந்து எனக்கு பிரித்து பார்க்க சொன்னாங்க. அதனால எனக்கு இந்த கிஃப்ட்டும் கொடுத்தது வந்து ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப சந்தோஷம். இது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ரொம்ப டச்சிங்கான கிஃப்ட்டு. நான் என்னென்ன அப்புறம் ஓப்பன் பண்ணி நைட் டிஃபன் வந்து அம்மா செய்கிறாங்க. நைட்டுக்கு வந்து இட்லி சட்னி. அப்புறம் வந்துட்டு சரணை வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். சரணை இல்லாத பிறந்த நாள் வந்து இது வந்து 2வது பிறந்த நாள். போன வருஷமும் சரணை இல்லை, இந்த வருஷமும் சரணை இல்லை. ஆனால் என் தம்பி இல்லைனாலும் அவன் என்ன எனக்கு செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுட்டான். தம்பி வந்து முன்னுக்கே காசு போட்டுட்டான். ஆனால் என்னன்னா பிறந்த நாளைக்கு நான் அவன் காசு போடல. இப்போ நான் கேக்கு வெட்டுறதுக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணிட்டு பிரியங்கா கேக்கு வெட்டினியா? நானே இல்லைடா செத்தி தான் ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்க. ஏன் பிரியங்கா ட்ரெஸ் எடுத்துக்கல? நீ எடுத்துருக்க வேண்டியதானே பிரியங்கா, நான் சொல்லணும் நீ நினைக்கிறியா பிரியங்கா அப்படின்னு என் தம்பி சொன்னா. எனக்கு ஒரு மாதிரி சொல்ல முடியல. நான் சொல்லணும்னு நினைக்காத பிரியங்கா, உனக்கு என்ன வேணுமோ சொல்லு, நான் அமுச்சுறேன், வாங்கிக்கோ பிரியங்கா அப்படின்னு சொல்லி என் தம்பி சொன்னா. அவன் சொன்னதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்புறம் சொன்னா, இந்த வருஷம் நீ இப்படி இருக்க, அடுத்த வருஷம் எப்படி இருக்குன்னு தெரில, அதனால நான் உனக்கு வாங்கி தரணும், நீ அதெல்லாம் இது பண்ணாத விடு, உனக்கு என்ன 2000 எடுத்து நீ ட்ரெஸ் வாங்கியிருக்க வேண்டியதானே அப்படின்னு சொன்னா. நிஜமாவே அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்புறம் சொன்னா, பிறந்த நாளுக்கு தானே இல்லை விடு, நான் வந்து பொங்கலுக்கு உனக்கு வந்து முன்னாடியே காசு போட்டுறேன், நீ ட்ரெஸ் எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னான். அதனால என் தம்பியை வந்து சரணை வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். சரணை வந்து எனக்கு என்ன செய்யணுமோ எல்லாத்தையுமே ஒன்றும் விடாமல் கரெக்டாக செய்கிறான். சரணுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சரணு, மிஸ் யூ சரணு, ரொம்ப மிஸ் பண்ணுறோம் சரணு. ஓகே பாய். ரொம்ப சந்தோஷமாக போச்சு. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அது இல்லாமல் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். எல்லாருமே இந்த வருஷத்தோட அடுத்த வருஷத்தை நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. பாய்.